அரியாதீதரசீவர தகவாரிச குகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாழ்வுளம் முருகானல பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அருணாச்சலம். இன்றைக்கி நாம் அடைக்கலப்பத்து என்ற திருப்பதிகத்தை பார்க்க போகிறோம். இது ஸ்ரீ மாணிக்கவாசகரால் திருப்பெருந்துறையில் அருளியது. அங்கே தானே அவர் ஞானம் பெற்றார் இல்லையா? அந்த திருப்பெருந்துறையில் அருளப்பட்டது. அடைக்கலப்பத்து அப்படின்னா என்னது? அடைக்கலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பகவானே நீ தான் எனக்கு ஒரே கதி, ஒரே அடைக்கலம், என்னுடைய வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் உனக்கே ஒப்புவிக்கின்றேன் அப்படின்னு அவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டு எண்ணம் எதுவோ அது செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறது அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மனதில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, வாசனாதிகள் நிறையா இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் ஆண்டவனோட அருள் நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது பகவானே நீயே எனக்கு ஒரே கதி, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ பரமேஸ்வர அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பாகவத்தில் வருது. அந்த மாதிரி உணர்வோட எல்லாவற்றையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு அவனையே பூரணமாக சரணடைது. உன்னிஷ்டம் என்னிஷ்டம் இன்பது என் உயிர் இறையே, இதெல்லாம் பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா பதிகத்தில். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அதுதான் இன்பு எனக்கு இறையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு எந்த நன்மை தீமை வந்தாலும் எது வந்தாலும் அது அவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும். அவனிடம் எனக்கு மோட்ச முக்தி கூட வேணும்னு கேட்கறது இல்லை, உன்னோட திருவடிகள் பக்தி தான் பெருகணும்னு தான் கேட்குறோம். இப்படிப்பட்ட மனப்பாங்கு பேர் அடைக்கலம்னு பேர். ஸோ இப்படி அடைக்கலம் புக புக மனம் தெளிந்து, அது மாற்றும் மனம் தூய்மையாகி பக்தி பெருகும், ஆண்டவனுடைய அருள் கிட்டும். அதுதான் அடைக்கலப்பத்து. இது வந்து பக்குவ நிர்ணயம்னு போட்டிருக்கு, பக்குவ நிர்ணயம்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பக்குவம் அடைகிறதுக்கு, இந்த ஜீவன் வந்து பரிபாகம் அடைகிறதுக்கு, பக்குவம் அடைகிறதுக்கு அடைக்கலம் புகத்தான் வேணும். அடைக்கலம் புகாதோடு மனம் தழும்பிக் கொண்டே இருக்கும். மனம் தழும்பிக் கொண்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே நிம்மதியே கிடையாது. அடைக்கலம் புகுந்த பிறகு மனம் பக்குவமாகி மனம் தழும்பாது, சமத்துவம் யோக உச்சி சமமாகிடும். அதுக்கு தான் நம்ம அடைக்கலம் புக வேண்டும். அம்மா திருச்சிற்றம்பலம். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த திருத்தமன
மனத்தடியர் உடன் போயினர். பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். யான் பாவியேன் யான் பாவியேன். புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா. புழுக்கன் உடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா. அழுக்கு மனத்து அடியேன் அழுக்கு மனத்து அடியேன். உடையாய் உன் அடைக்கலமே. உடையாய் உன் அடைக்கலமே. செழுக்கமல திரளன இன் சேவடி சேர்ந்து அமைந்த. செழுங்கமல திரளன நின் சேவடி சேர்ந்து அமைந்த. மனத்தடியர் உடன் போயினர். பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். யான் பாவியேன் யான் பாவியேன். புழுக்கனுடை புன்குரம்பை புழுக்கன் உடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா. பொல்லா கல்வி ஞானமிலா. அழுக்கு மனத்து அடியேன் அழுக்கு மனத்து அடியேன். உடையாய் உடையாய் உன் அடைக்கலமே. உன் அடைக்கலமே. உடையாய் உன் அடைக்கலமே. இது அம்மா சொன்னாங்க, இந்த உடையாய்ங்கிறது திரும்ப 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 பயன்படுத்துக சொன்னாங்க. இங்கே உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது அடைக்கலமேன்னு சொல்லி நாம் நம்மை அடைக்கல பொருளாக பகவான்கிட்ட ஒப்புவிச்சிட்டோன்னு சொன்னால் அப்போது நாம் அவர்களுடைய உடைமையாயிடுறோம், பகவானுடைய உடைமையாயிடுறோம். அப்போது இந்த ஜீவனை உடையாய் வணதோம், இந்த ஜீவனை சொந்தமாக கொண்டவனே உடையாய். அதனால தான் உடையாய் எல்லாத்துலேயும் வருது. இதில் இந்த இந்த அடைக்கலை பற்றி எல்லாத்துலேயுமே உடையாயின்னு வருது. ஏன்னா என்ன சொல்கிறார், உடையாயின்னு சொன்னால் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய். அன்றே ஆவியுடல்லாம் கொண்டு விட்டாய். அப்போது இனி என்னதுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாம் உன்னுடையது. ஆகவே நீதான் உடையாய், இந்த ஜீவனை நீதான் உடையாய் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரே சொல்லியிருக்க ரொம்ப அழகாக. எல்லாம் உடையாய், எல்லாமே உன்னுடையது தான் இல்லையா? எது என்னுடையது? எல்லாம் உன்னுடையது தான். இந்த பிரபஞ்சமே உன்னுடையது தானே, நீ தானே. ஸோ உடையாய் உன் அடைக்கலமே, உன்னை அடைக்கலம் புகுகிறேன், எல்லாவற்றையும் உன் திருவடிகளிலேயே ஒப்புவித்து உன்னையே அடைக்கலமாக புகுகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அதில் சொல்கிறார், செழு கமலம் திரள் அன நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர். செழும்னா வளமையான அர்த்தம். செழும் கமலம், கமலம்னா தாமரை, தாமரை போன்ற திரள் அணனின், அதாவது என்ன அர்த்தம்னா அந்த தாமரை இதழ்கள்லாம் அப்படி நெருக்கமாக சேர்ந்து திரள் போல் இருக்குமா, அதுபோல் உன்னோட திருவடி இருக்குது. எல்லா சமயங்கள்லையும் சரி பகவானோட திருவடிகளில் அந்த செந்தாமரைக்கு ஒப்பாக சொல்லுவாங்க. அவ்வளோ மென்மையாக இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா. அதே மாதிரி சில சமயம் கண்களை கூட சொல்லுவாங்க தாமரைக்கு. அந்த மாதிரி அந்த தாமரைங்கிறது அவ்வளோ உன்னதமான ஒரு மலர். ஏன்னா பற்றின்மையை குறிக்கூடுது தாமரை. தண்ணீர் அதில் ஒட்டாது இல்லையா? ஸோ செழும் கமலம் திரள் அனன அதனை ஒப்ப நின் சேவடி சேர்ந்த, உன்னுடைய திருவடிகளை சேர்ந்த அந்த உன்னை சரணடைந்து அமைந்தன்னா அமைதியுற்றன்னு ஒரு பொருள் இருக்கான். இங்கே அமைந்தன்னு சொன்னால் உன்னோட திருவடிகளை சேர்ந்தனால அமைதியுற்ற. ஏன் திருவடி சேர்ந்தால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அப்போது இனி என்னுடைய பணி என்னுடைய செயல் என்று ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் செயல் அப்படி சொல்லியாச்சுன்னா மனசு அமைதி பெற்றும் தன்னால் இல்லையா? அப்படி அமைந்த அமைதியுற்ற பழுத்த மனத்து அடியர். பாருங்க, பழுத்த மனத்து அடியர்னு அர்த்தம் ஒரு பக்குவப்பட்ட மனதை உடையவர்கள். இதுக்கு பக்குவம் வேணும் இல்லை எல்லாத்தையும் அவன்கிட்ட விடுறதுக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஆசாபாசங்களும் நிறையா இருக்குது, விருப்பு வெறுப்பு நிறையா இருக்குது. இதுதான் நடக்கணும், இதுதான் வேணும், அது நடக்கவே கூடாது, இது வேண்டவே வேண்டாம் அப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் எது வந்தாலும் சரி எல்லாம் ஈஸ்வனுடைய கருணை, அவனுடைய பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது பக்குவம் வேணும். அப்படி சொல்கிறார் பழுத்த மனத்து அடியர். அப்படிப்பட்ட பக்குவம் நேர்ந்த அடியர் உடன் போயினர், உடன் சேர்ந்தனர். ஆனால் நான் யான் பாவியேன், ரொம்ப பாவம் செஞ்சுருக்கேன் போல இருக்குன்னா யான் பாவியேன். இன்னொரு விஷயம்,
நம்ம அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்து நல்ல கல்வி கேள்வி ஞானம் பெற்று ரொம்ப புத்திசாலியாக நல்ல ஒழுக்க சீலராக தான் வாழ்ந்திருக்கார். ஒரு காலமும் அவர் தடுமாறின மாதிரி ஒரு கணக்கும் கிடையாது. இப்போ நம்ம அருணகிரிநாதரை போல் பெரியவர்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா முன்னால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஆனால் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருந்திருக்கார். அப்படி சிவபக்தியோடு அவ்வளோ பகவானை நினைந்து உருகி தான் வாழ்ந்திருக்கார். இருந்தாலும் பாவியேன்னு தன்னை சொல்லிக்கிறார். தன்னை இன்னும் கொஞ்சம் அதை இறக்கி அப்படின்னு நமக்காக வேண்டி இதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப இது சரியாக இருக்குது. பாவியேன்னு பாடிக்கிறார். பாவியேன் புழுக்கண் உடை புன் குரம்பை. குரம்பைன்னு சொன்னால் உடல்னு அர்த்தமா. இந்த குரம்பைன்னு சொன்னால் உடம்பு. புழுக்கண் உடை புன் குரம்பைன்னா புழுக்களுக்கே உணவாகக்கூடிய புன்குரம்பை இந்த உடலையே பொல்லா அதையே நான் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. கல்வி ஞானம் இல்லா. சரியான கல்வியும் இல்லை ஞானமும் இல்லை. அதனால இந்த உடம்பையே நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, புழுக்கள் உடைன்னு நிறுத்தம் அதை புதைச்சிட்டோன்னு சொன்னால் புழுக்கள் தான் சாப்பிட போகுது இந்த உடம்பு இல்லையா? அது மாத்திரம் இல்லை, வயத்துக்குள்ளே பார்த்தா புழுக்களும் இருக்கா நிறையா. புழுக்களுக்கு இடமாகிய புழுக்களுக்கு உணவாகிய அதுதான் புழுக்கண் உடை புன்குரம்பை. புன்னர்த்தம் புண்மை அப்படின்னு நிறுத்தம்னு கேட்டால் இந்த கேடுகட்ட இந்த இழிவான இந்த உடலையே நானாக எண்ணி இந்த பாவியேன் வாழ்கின்றேன். எனக்கு கல்வியும் இல்லை ஞானமும் இல்லை. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அது கண்ணை போல ரொம்ப முக்கியமானது இந்த கல்வி. என் எழுத்து ரெண்டும். அது இல்லாதவனுக்கு கண் இல்லாதவன் போல குருடன் போல அவன் இல்லையா? ஸோ எனக்கு கல்வியும் இல்லை ஞானமும் இல்லை. ஆனால் அவருக்கு கல்வி நிறைய உண்டு ஞானம் நிறைய உண்டு. இதுதான் சொல்லிக்கிறார். கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்து அடியேன். ஏன் தன்னை அழுக்கு மனத்து அடியேன்னு சொல்கிறார்? ஏன்னு கேட்டால் அது நிறைய காம குரோதாதிகள் இருக்குது, நிறைய வஞ்சகம் இருக்குது, இன்னும் பொறாமை இருக்குது இல்லையா, சுயநலம் இருக்குது, இப்படி எவ்வளவோ அழுக்கு இருக்குது மனசில். எல்லாத்த விட நாங்கிற பொல்லாத்தனம் இருக்குது. இதெல்லாம் என்னுடையது ஆக்கும் அப்படிங்கிற மமகாரம், என்னுடையது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அழுக்கு மனத்து அடியேன். இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கு இல்லையா அழுக்கு. எவ்வளோ இருக்குங்கிறது வேறு விஷயம். ஒருத்தர் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம், ஆனால் அழுக்கு இருக்குது. ஸோ என்ன செய்கிறது? துணியில் அழுக்கு இருந்தால் சோப்பு போட்டு துவைச்சிடலாம். மனதில் அழுக்கு இருந்தால் பகவான் நாமத்தால் தான் அதை தூய்மைப்படுத்த முடியும். இந்த மனதோட அழுக்கு நீக்கிறதுக்கு உபாயம் என்ன? பகவானுடைய நாமம். அவன் நினைந்து உருகிறது. அழுக்கு மனத்து உடையேன் உடையாய் உன் அடைக்கலமே. அப்படிப்பட்ட என்னை உடையாய் உன் அடைக்கலமே, உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். அப்படின்னு இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், எவ்வளோ பெரிய ஞானிகள் பக்தர்கள் அவர்கள்லாம் பழுத்த மனத்து உடையவர்கள். அவர்கள்லாம் உன்னையே நினைந்து உருகி உன்னை வணங்கி அவர் உன்னோடு சேர்ந்து விட்டனர். ஆனால் நானும் பாவியேன். என்னோட பொல்லா வினையால் இன்னும் என்னுடைய இந்த உடம்பையே நினைத்து நான் இந்த உடம்பாகவே நினைந்து வாழுகின்றேன். அது மாத்திரம் அழுக்கு மனத்து உடையவனாக இருக்கின்றேன். குற்றமுற்றறுத்தனை குணமாய் பணித்தாள் குருவாய் அருள் அருணாச்சலா. குற்றமுற்று அறுத்து குணமாய் பணித்தாள். என்னால் முடியாதது என்ற எவ்வளவோ குற்றங்கள் இருக்குது, குற்றம் குறைகள் நிறைய இருக்குது. அருணாச்சலா, குரு வடிவாகி அருணாச்சலா, நீ தான் இந்த குற்றங்களையெல்லாம் அறுத்து குணமாய் என்னை குணமாய் செய்து ஆள வேண்டும். அதுவும் உன்னுடைய கடன். என்னால் அது முடியலை, அதை உணர்ந்து விட்டேன். உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். இதுதான் ஐடியா. இப்போ நம்ம ரொம்ப நிறைய சந்தர்ப்பங்களில் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். எவ்வளவோ நம்ம மாற்றிக்கொள்ள நினைப்போம், ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏன் இப்படி மாற்றிக்கொள்ள முடியலை? எல்லாம் தெரியுதே நமக்கு, ஆனால் ஏன் மாற மாட்டேங்கிறோன்னா ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி உள்ளே இருந்து மாற விடாமல் தடுக்குது. அப்போது அப்படி பரம்பொருளாகி அந்த பகவான்கிட்ட தான் சரணடையும், வேறு வழியே கிடையாது. அவரால் செய்ய முடியாது எதுவும் கிடையாதுங்கிறதுனால அவரே மனமிறங்கி ஏதாவது செய்தாலே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அழுக்கு மனத்து அடியேன்னு சொல்கிறார். அது நிறைய அழுக்கு இருக்குது.
சரி, அவ்வளோ அழுக்காக இருந்தால் எப்படி பகவான் வந்து குடிகொள்ள முடியும் அந்த மனதில், அந்த உள்ளத்தில்? ஆக அந்த அழுக்கு மனத்தை அடியேனா இருக்கிறதுனால உடையாய் உன் அடைக்கலமே, என்னை இந்த உடல் மனம் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புவித்திருக்கிறேனே, அப்படிப்பட்ட என்னை உடையாய் உனக்கு அடைக்கலமே, உன்னையே அடைக்கலம் போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், ஐ பிலாங் டு த லார்ட் ஆர் ஐ பிலாங் டு திஸ் மை குரு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அது நல்ல உத்தமமான உணர்வு. த காட் ஆர் த குரு பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயமாகிடும். ஒன்லி டு மீன் ஆகிடும். அப்புறம் எது ரொம்ப ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய, அதுவும் பெரிய ஒரு பெரிய இன்னல்களை கொண்டு தான் சேர்க்கும். ஸோ ஐ பிலாங் டு யூ அப்படின்னு சரணடைகிறது தான் நல்லது. யூ பிலாங் டு மீனா அது என்ன மாதிரி ஒரு மாதிரி அகங்காரம் ஆகிடும். ஐ பிலாங் டு யூ. அப்போது இன்னும் மற்ற அடியார்கள் மற்ற பக்தர்கள்லாம் வந்து சரண் புகும்போது நமக்கு ஒரு சங்கடமும் கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் த சேம் பாவம் இல்லையா? ஐ பிலாங் டு யூன்னு சரணடைகிறாங்க. அப்படி இல்லாமல் யூ பிலாங் டு மீன் அர்த்தம், தென் யூ டோன்ட் பிலாங் டு எனிபடி எல்ஸ். அப்போ என்ன ஆகிடுது? இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஆகிடுது. பட் பகவான் ஆர் சத்குரு பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. அர்த்தம் ஹீ இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் உடையாய்ங்கிறது அவ்வளோ ஒரு விஷயம். ஸோ நான் என்ன செய்யணும்? எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். ஆகவே என்னை ஆட்கொண்டவனே, இந்த ஜீவனை உடையவனே. இதில் இந்த உரையாசர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விசிஷ்டாத்வைதத்தில் இது ரொம்ப சொல்லுவாங்களாம். அது இந்த உடையாய்ங்கிற கருத்து அந்த நம்ம சைவத்துலேயும் நிறையா வருது. இந்த விசிஷ்டாத்வைதத்தில் தான் இந்த பெருமாளுக்கு தான் எல்லாருமே பெருமாளை சேர்ந்தவர்கள், எல்லா ஜீவனும். அந்த எல்லா ஜீவனும் தன்னகத்தே கொண்டவர் உடையாய். அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த உரையாசிரியர் எழுதியிருக்கு. ரொம்ப ஜோராக இருக்குது உரையாசிரியர் உரை. உன் அடைக்கலமே, உன்னையே அடைக்கலம் போகிறோம். அடுத்து விருப்பனவே செய்யும் என் சிறுமையை, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, பெருமையினால் பொறுப்பவனே, நின் பெருமையினால் பொறுப்பவனே, பூண்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, உடையாய் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, பெருமையினால் பொறுப்பவனே, நின் பெருமையினால் பொறுப்பவனே, பூண்பவனே, அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே, திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே, உடையாய் உன் அடைக்கலமே, அடியேன் உன் அடைக்கலமே. எவ்வளோ கவிதை நயத்தோடு இருக்கு பாருங்க. நேற்று ஐயா சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு பொருளே அறிய வேண்டாம், இதை நல்ல ஒரு உணர்வோடு சொல்லும் போதே நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் உண்டாகும். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை, நின் பெருமையால் பொறுப்பவனே. ஆஹா, நம்ம எவ்வளவோ நம்மையும் அறியாமல் பிறருக்கோ நமக்கோ தீங்கு செய்து கொள்கிறோம், தீங்கு செய்கிறோம் இல்லையா? இன்னொருத்தம் அடுத்தவர்கள் நல்லா உயரும்போது பொறுக்க முடியாமல் இருக்குது. பொறாமை, பேராசை, அதனால் எவ்வளவோ தீமைகளை செய்கிறோம். நம்ம சில சமயம் தெரிந்தே செய்கிறோம், தெரியாமையும் செய்கிறோம் இல்லையா? அதான் சொல்கிறார், வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை. என் சிறுமை அதெல்லாம் நம்மளுடைய சின்னத்தனம், சிறுமையை. இப்போது துரியோதனன்ட்ட கேட்டாங்களாம், ஏன்பா இந்த அநியாயம் பண்ணுற அப்படின்னு. அவன் சொன்னானா, எனக்கு தெரியும் நான் பண்ணுறது அநியாயம்னு, ஆனால் எனக்கு வேறு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான். ஏன்னா என்னை இப்படி தான் ஆண்டவன் படைச்சிருக்கான், எனக்கு உள்ளார்ந்த குணமாக இப்படி தான் இருக்குது இப்படியே சொல்கிறான் அந்த மகாபாரத்தில் பார்த்தா. ஸோ சில சமயங்கள் நமக்கு தெரியும் நம்ம செய்கிறது ரொம்ப சின்னத்தனமாக இருக்குன்னு, இருந்தாலும் அந்த தான் சொல்கிறது, அந்த வினையோடைய ஒரு போக்கு, ஒரு வேகம், திரும்ப அதே தான் செஞ்சுட்டு இருப்போம். அதான் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை,
இதெல்லாம் சிறுமை, சின்னத்தனம். என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே, உன்னுடைய பெருந்தன்மையினால் பொறுப்பவனே. சரி, என்ன செய்கிறது? நாம் பெற்ற குழந்தையாச்சே, அது என்ன செஞ்சாலும் அதை எப்படி வெறுத்து ஒதுக்க முடியுமா? போடா அப்படின்னு வெளியில் தள்ளிட முடியுமா? முடியாது. ஒரு சாதாரண தாய் தந்தையாலே முடியாது. அப்போது அந்த பரமன் அவன் தான் இந்த உலகத்துக்கே தாய் தந்தை. வாகர்த்தாவிய சம்பிருக்த வாகர்த்த பிரதிபத்தை ஜெகதக பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர். இந்த உலகத்துக்கே தாய் தந்தையாக இருக்க அவங்களால எப்படி நம்மளை வெறுக்க முடியும்? நம்ம என்னன்னாலும் வெறுக்க முடியாது. ஸோ பெருந்தன்மையினால் பொறுப்பவனே, எல்லாம் சரியாக போயிடும். நம்ம அம்மா அப்படி தான் நினைக்கிறா, எல்லாம் சரியாக போயிடும், அதெல்லாம் சரியாக போயிடும். அது நல்லா வயசாக அனுபவங்கள்லாம் ஏற்பட எல்லாம் சரியாக போயிடும். இப்போ திமிர் பிடிச்சி அலையிறான், ரத்தத்தில் சூடு அதிகமாக இருக்குது, அதெல்லாம் சரியாக போயிடும். அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? வி கிவ் லாங் ரோப், எல்லாம் சரியாக போயிடும். அதை மாதிரி தன் பெருந்தன்மையினால், பெருமையினால்னா தன் பெருந்தன்மையினால் பொறுப்பவனே, நான் எவ்வளவு வெறுக்கத்தக்க காரியம் செய்தாலும் என்னை கைவிட்டு விடாமல், என்னை வெறுத்து ஒதுக்கி விடாமல் உன்னுடைய பெருந்தன்மையினால் என்னை பொறுப்பவனே. அரா பூண்பவனே, அரான்னு சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். அரா பூண்பவனே, தன்னுடைய கழுத்தில் அதை பூஷணமாக ஆபரணமாக அணிஞ்சிருக்கார் இல்லையா? இந்த பாம்பு கூட பாருங்கள் விஷத்தன்மை கொண்டது. ஸோ அந்த விஷத்தன்மையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை ஆபரணமாக போட்டுன்னு இருக்கார். அதுபோல தான் நாம் எவ்வளோ விஷத்தன்மையாக இருந்தால் கூட பகவான் அதெல்லாம் பெருந்தன்மையை பொறுத்து நம்மையும் அவர் உடையாயாக இருக்கார். அவர் இவன் என்ன சேர்ந்தவன் தான் நம்மளை ஏற்றுக்கிறார். அதான் உடையாயின்னு அதுதான் அர்த்தம் இல்லையா? இவன் என்ன சேர்ந்தவன் தான் அப்படி ஏற்றுக்கிறார். பாருங்களேன், சிவபெருமான் தான் அப்படிப்பட்டவர். அவளோட பூத கணங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குமா, அதெல்லாம் வருது, டிஸ்கிரிப்ஷன்லாம் வருது. ஒரே ஒரு கண்ணோடு இருக்குமா, பயங்கரமாக இருக்குமா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பூத கணங்கள் எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டதான் தன்ட்ட சேர்த்துண்டார் அவர். பரவாயில்ல வாங்க எனக்கு தொண்டு செய்ய வாங்கன்னு. அப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்டவர் அவர். அப்படி தான் என்னுடைய சிறுமைகளையும் பொறுத்து நீ ஆட்கொண்டாய், என்னை உன்னுடையவனாக ஆக்கி கொண்டாய். அதுதான் என்ன சொல்கிறார்? அரா பூண்பவனே, அந்த பாம்பினை மாலையாக பூண்பவனே. பொங்கு கங்கை சடை செருப்பவனே, செருப்பவனே என்னத்தோ பொங்கு கங்கை வந்து மேலுலகத்திலேருந்து வரும்பொழுது பயங்கர வேகத்தோடு வந்துச்சோம். அதை யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நினச்சி தான் அந்த பாகீரதன் என்ன செஞ்சான்? சிவபெருமான் நோக்கி தவம் செஞ்சான். ஏன்னா அவருக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட கங்கையை தன் தலையிலே வாங்கி அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமிக்கு விடுறதுக்கு, அந்த கங்கை நேரடியாக வந்துருந்துச்சு என்னாகும்? பூமியில் அழிஞ்சு போயிருக்கும். அந்த ஒரு ஃபோர்ஸில் வருமா அது. செருப்பவனா அதை அடக்கியவனேன்னு அர்த்தம். பொங்கு கங்கை சடை செருப்பவனை அடக்கி கொண்டவனே, அடக்கியவனே. இங்கே உரையாசர் என்ன சொல்கிறாருன்னா, அதுபோல தான் நம்முடைய வினை வந்து அப்பேற்பட்டதான். அந்த கங்கைக்கு ஒப்ப பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் அப்படி வருதான். ஆனால் இப்போ இறைவனை வணங்கணும்னு சொன்னால், அவனுடைய தாள்களையே சரண் பொழுந்தோன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சுப்பான்? அதை எடுத்துக்கொண்டு தான் அதை தாங்கி கொண்டு அதை அடக்கி நம்ம ரொம்ப துன்புறாத வண்ணம் பார்த்துப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நமக்கு, ஏன்னா அந்த வினையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பகவான் வணங்கின என்ன ஆகும்? அதை அவன் தாங்கி கொண்டு சிறிது சிறிதாக நமக்கு நோகா வண்ணம் ரொம்ப டேமேஜ் இல்லாமல் பார்த்துப்பான். அது மாதிரி தான் இங்கே சொல்கிற உரையாசிரியர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஸோ பொங்கு கங்கை சடை செருப்பவனே, நின் திருவருளால் என் பிறவியை அறுப்பவனே. என்ன அழகாக இருக்குது கவிதை பாருங்கள். வேறறுப்பவனே, நின் திருவருளால், என்னால் ஒன்றும் ஆகாது, உன்னுடைய திருவள் கிரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், உன்னுடைய திருவருளால் தான் இது நடக்கும். கடைசியில் உன் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே. அப்படின்னா வேறறுப்பான அர்த்தம் மீண்டும் பிறவாமல் பார்த்துக்கொள்வோம். அந்த பிறவிக்கெல்லாம் காரணமானது என்ன? வினை, நல்வினை தீவினை எல்லா வினைகளும். அந்த வினைகளை எல்லாம் கலந்து அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே. ஸோ அவரை நம்ம வணங்கி வளம் வந்தோன்னு சொன்னால், அவரை தொழுது வணங்கணும்னு சொன்னால் அவருடைய வினையெல்லாம் எப்படி வழுவாவண்ணம் அருமே. there is no escape for the karmas. அப்படியே தப்பிச்சு போயிட முடியாது அந்த வினை. வழுவாவனும் அருமே, அருந்தே போகுமோ. அதுபோல் என் பிறவி
பிறவியே வேறு அறுப்பவனே. அவ்வளோ அஞ்ஞானத்தை அவன் களைஞ்சு நல்ல ஞானத்தை கொடுத்து அவனை ஜீவர்களை தன்னுடனே சேர்த்து கொள்பவன். ஸோ வேறு அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. என்னை உடையாய் உன்னிடமே அடைக்கலமே, உன்னுடைய அடைக்கலம் புகுந்தேன். ஸோ என்னால் இந்த பிறவி தலையெல்லாம் அறுக்க முடியாது. அவ்வளவு வெறுக்கத்தக்க வினைகளையே செய்து கொண்டிருப்பவன் நான். அப்படி இருக்கும் பொழுது உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். நீதான் உன்னுடைய கருணையினால் அந்த பிறவி தலையை அறுக்க வேண்டும், வேறறுக்க வேண்டும். வேறறுக்க திருப்பி முளைச்சிடக்கூடாது. அதான் வேறறுத்தல்னு அதான் அர்த்தம். வேரோடு பிடுங்கின்னு சொல்கிறாங்க இல்லையா, வேறறுக்க வேண்டும் அடைக்கலமே. ஸோ இங்கே என்ன தாத்பரியம்னு கேட்டால், நம்ம எவ்வளோ பொல்லாத்தனங்கள் செய்தாலும் பகவான் அதை பொறுத்து நம்மை ஆட்கொள்வார். Always there is a future for all the sinners and past for all the saints. என்ன அர்த்தம்? எவ்வளோ மோசமான இருந்தாலும் பகவானை சரணடைஞ்சிட்டான்னு சொன்னான், அவர் பகவான் நாமங்களை சரி உருகினான்னு சொன்னால் அவனுக்கு விமோச்சனம் உண்டு. அவர் எல்லாத்தையும் பொறுத்து, தன் பெருந்தன்மை பொறுத்து ஆட்கொள்வார். அடைக்கலம் சொல்லி அவருடைய திருவடிகளை புகுந்துட்டோன்னு சொன்னால் அப்புறம் அவர் கைவிட மாட்டார். எப்போ கொடுப்பார் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம நேற்று என்ன சொன்னோம், தியான வகுப்புகள் கூட தியானம் செய்கிறது கூட அவருக்கே சமர்ப்பணம் பண்ணிடணும். அதுலேருந்து கூட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் தியானம் செய்கிறோம்? அப்போது குருநாதன் சொல்லியிருக்கான், இது அத்தியந்த ஸ்ரேயஸ் சொல்லியிருக்கான், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன நடக்கும், எப்படி சமாதிக்கு போவோமா, முக்தி கிடைக்குமா, இதெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ் கிடையாது. அடைக்கலம் சொன்னால் அதான் அர்த்தம், இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். நீ எப்படி வழி காண்பித்திருக்கிறாயோ அதுபோல் நான் நடந்து கொள்வேன், மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ. அதுதான் அடைக்கலங்கிற உணர்வு. ஸோ அப்படி பிறவி தலையை அறுப்பவனே. நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், தேவையில்லாமல் மனம் குழம்பி தவிக்கூடாது. இந்த கவலைங்கிறது அரிச்சிடும் நம்ம மனசை. எல்லாவற்றையும் பகவான்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். அவனுக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? நமக்கு நன்மை எது தீமை அவருக்கு தெரியாதா? அவர் கருணை கடலாச்சு, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கூட நம்பிக்கை வேணும். இந்த தான் தோன்றியாக இருக்கக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஐ ஹாவ் டு டேக் சார்ஜ் ஆஃப் மை லைஃப். அதெல்லாம் சரி, ஒரு வகையில் ஓகே. பட் ஆக்சுவலாக பார்த்தா we have to surrender unto the Lord and he will take care of everything. ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வேணும். then he will take care only, but in his own way. அதுதான் ரொம்ப முக்கியம். not as we desire, but that will be shreyas, அத்தியந்த ஸ்ரேயஸ். நம்ம விரும்புகிறதெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு தெரியாது எது நன்மை தீமைன்னு. அதனால் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறது தான் நல்லது. ஹீ நோஸ் எவ்ரி திங் இல்லையா? ஸோ அதனால் அடைக்கலம் புகழ்றது தான் பெஸ்ட். புத்திசாலி அவர் இருந்தான்னா ஹீ வில் சரண்டர் அண்ட் டு த லார்ட். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மால் ஆற காரியம் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது. நீ ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா, எல்லாம் அவன் பார்த்துப்பான, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லை நானே தான் செய்யணும், நானே தான் பார்த்துக்கணும், எவ்வளோ கஷ்டம் அது இல்லையா? அடைக்கலமே மூணாவது. இந்த ரெண்டாவது படித்தாலே ஆனந்தமாக இருக்கு. பாருங்களேன், நமக்கு இதுக்கு பொருளே தேவையில்லை. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. நமக்கு அறான பாம்புன்னு தெரியாது, அதனால தேவைப்படுது கொஞ்சம். அரா பூண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே. செருப்பனும் செருப்பு தான் தெரியும். செருப்பவனேன்னு அர்த்தம் அடக்குபவனேன்னு அர்த்தம். நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. என்ன அழகாக இருக்குது பாருங்க. இதுதான் திருவாசகம். பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெரும் பெருமான்
என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் சதுரப் பெருமான் மனத்தினுள்ளே வரும் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே அடியேன் உன்னடைக்கலமே. பெரும் பெருமான் அப்படின்னதும் அவருக்கு மேலே யாரும் கிடையாது, முழு முதற் கடவுள் சொல்கிறோம். பெரும் பெருமான் மகாதேவன், தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மகாதேவன் இல்லையா. பெரும் பெருமான் எல்லா கடவுள்களை காட்டிலும் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய பெரும் பெருமான். என் பிறவியை வேறறுத்து இந்த பிறவி தழையை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான். பிச்சுன்னா பித்து, பித்துங்கிறது தான் பிச்சுன்னு ஆயிருக்குங்க. அவ்வளோ பித்துன்னு என்ன அர்த்தம்? அவரிடமே பித்தை ஏற்படுத்துகின்ற அருட்தாகம்னு சொன்னோம்லே அம்தானத்து உணர்ந்தோம். அவர் மேலே பித்து பிடிச்சு அவரோட ஞாபகமாகவே அவரே நினைந்து உருகக்கூடிய அந்த தன்மை தான் பித்து நீங்கள் சொல்கிறாங்க. பித்தார் பிரைசு. ஸோ அந்த அருட்தாகம் அதை உண்டாக்கக்கூடிய அப்படி அந்த அருட்தாகம் கொண்டவர்கள், அப்படி பகவான் மேலேயே பித்து பிடித்தவர்கள் மிகவும் பாக்கியசாலி. அதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இந்த பித்து எவ்வளவோ தேவையில்லைங்கிறார். நம்மளோட பித்துலாம் எதில் இருக்குது? உலகத்தில் தான் இருக்குது. இவன் சினிமா பித்து இல்லை, பணப்பித்து, பெண் பித்து, இப்படி எவ்வளோ பித்து இருக்குது. இவர் என்ன கொடுப்பார்? பகவான் மேலே பித்து ஏற்பட செய்வார். அப்படின்னா பைத்தியம் பிடிச்சு அலையிற மாதிரி அந்த மாதிரி அவர் மேலே ஒரு காதலை உண்டாக்குவார். அப்படி பிச்சு தரும் பெருமான். அடுத்து பாருங்களேன், சதுர பெருமான். இருங்க, தமிழில் தெரியாதவங்க வட்ட செயலாளர் சதுர செயலாளர்ன்ற மாதிரி எது சதுர பெருமானா? பெருமான் சதுரமாக இருப்பாரான்னு யோசிப்பாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை. ஆக்சுவலாக பார்த்தா சதுரன், சதுர பெருமான். சதுரன்னா ரொம்ப திறமை வாய்ந்தவன், ரொம்ப புத்திசாலி, அதாவது எல்லாவற்றையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவன் சதுரன், சதுர பெருமான். உணர்த்தோம் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லவன். உணர்த்தோம் நான் எவ்வளவு அழுக்கு மனத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, அதான் எவ்வளவு சிறுமையான காரியங்கள் செய்கிறானாலும் சரி, என்னையே திருத்தி என்னையே ஆட்கொள்ள முடியும்னா அவன் எவ்வளோ பெரிய சதுரனாக இருக்கணும். அந்த என்ன சதுரன் அது எல்லாம் என்ன அது இல்லை 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 சதுரனோன்னு சொல்லி ஒரு படம், அதை சொல்லுங்க. அதை கண்டது உண்டன்னை கொண்டது சங்கரா ஆர்களோ சதுரன் அந்தமன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதன் என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்பப்பா இந்த டீலில் இப்போ நான் உன்னே கொடுத்தேன், நீ உன்னே நீ எனக்கு கொடுத்துட்ட. இதில் யார் சதுரர்? கெட்டிக்காரர். அப்புறம் நான் எதுக்குமே பயன்படாத யூஸ்லெஸ். ஸோ என்னை பெற்றுக்கொண்டு நீ என்ன பெற்றாய்? ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னை பெற்றுக்கொண்டு நான் பெரும் ஆனந்தம் அடைந்தேன். ஸோ இப்போ யார் கெட்டிக்காரர்? இதில் இந்த டீலில் யார் கெட்டிக்காரர்? எப்படி பாருங்கள், தன்னை நம்மளையே சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் திஸ் இஸ் வெரி யூஸ்லெஸ் ஈகோ. அதை பெற்றுக்கொண்ட நீ என்ன பெற்றாய்? நீ அதனால் இது பகவான் சொல்கிறார். எனக்கு இதெல்லாம் ஞாபகமே வர மாட்டேங்குது ஆக்சுவலி. ஆனால் உன்னை நீ எனக்கு கொடுத்து விட்டாயின்னு நான் எவ்வளோ பெற்றேனா? இதில் யார் சதுரர், யார் புத்திசாலி இதில் அப்படின்னு கேட்குற ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது. ஸோ அது மாதிரி சதுரன்னா என்ன அர்த்தம்? நீ அவ்வளோ ரொம்ப திறமை வாய்ந்தவன், ரொம்ப புத்திசாலி, சதுர பெருமான். என் மனதின் உள்ளே வரும் பெருமான். வரும் அர்த்தம் எழுந்தருளும் பெருமான். வரும்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றது கிடையாது. என் மனதிலேயே எழுந்தருளும், உள்ளத்தில் அவர் இருக்கார் இல்லையா? என் மனதிலேயே எழுந்தருளும் பெருமான். எப்போ எழுந்தருள்வார்? மனதில் எப்போ எழுந்துவார்னா, எந்த மனதில் பக்தி பெருக்கெடுத்து பொங்கி பெருகுகிறதோ அங்கே எழுந்தருள்வார். பக்த மானச ஹம்சிகா, பக்தர்கள் என்கின்ற மனத்தடாகையிலே நீந்தி விளையாடுகின்ற ஹம்சிகா அன்னமா அம்பாள், பக்த மானச ஹம்சிகான்னு சொல்லப்பட்டு. ஸோ அதே மாதிரி பகவான் எங்கே பக்தி பெருக்கு இருக்கோ அங்கே எழுந்தருள்வார். ஸோ நம்முடைய உள்ளத்திலே அவர் எழுந்தருள்வது தான் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன சொல்கிறார்? என் மனதின் உள்ளே வரும் பெருமான், மலரோ நெடுமால் அறியாமல் நின்று அரும்பெருமான். திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த திருவண்ணாமலைக்கு அவ்வளோ பெருமை, நாம தான் உணர மாட்டேங்கிறோம். பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறார்? பெருமாள்
மலரோன் நெடுமால். மலரோன்னா பிரம்மா. அந்த தாமரையில் தான் அமர்ந்து இருக்கட்டும். அது இருக்கட்டும். ஸோ தாமரை, அதாவது நாபி கமலத்தில் வர தாமரையில் தானே அமர்ந்திருக்கார் இல்லையா? ஸோ அதனால தான் மலரோன்னு சொல்கிறது. அவர் மலர் மேலே அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மலரோன்னு சொல்கிறது அவர். ஸோ அதனால் பிரம்மா நெடுமால். மால்னா என்ன? நெடுமால்னா என்ன? மால்னா என்ன? மயக்கம். நெடுமால்னா அப்படி மாயாவி, மயக்கத்தை கொடுக்கக்கூடியவர் நெடுமால். ஸோ அந்த ரெண்டு பேரும் நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான். அவர் ரெண்டு பேர் அறிய முடியலை. அடிமுடி காண போனாங்க இல்லையா? ஆனால் அதில் பாருங்கள், நெடுமாலாவது ரொம்ப நல்லவர், நியாயமானவர், என்னால் அறிய முடியாதுன்னு ஒத்துண்டார். ஆனால் இந்த பிரம்ம நம்ம போல் கொஞ்சம், ஏன் நம்ம படைத்த அப்பன் தானே, அவன் அப்பனும் பண்ணி ஒரு மாதிரி தானே இருப்பாங்க. அவர் தாழம் போட்டு சொன்னார், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா நீ அவர் தலையில் தானே வர? ஆமாம், நான் உன்னை அங்கே தான் பார்த்தேன்னு எனக்கு சொல்ல முடியுமா? தலையை பார்த்துட்டேன்னு சொல்ல முடியுமா? மீன்ஸ் முடிய ஆனால் அதுவும் சேர்ந்து ஒத்துவுதுச்சு. அதனால் பகவான் சபிச்சிட்டார், தாளம்பூவே கிடையாது எனக்கு இனிமேல் என் பூஜையில்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரெண்டு பேரும் காண முடியாமல் திகைத்த அடிமுடி இல்லாத அருள் பெரும் சோதி அப்படிப்பட்டது. அதுதான் அண்ணாமலையாக சமைஞ்சிருக்கு. அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார்? இது சிவஸ்வரூபம்னு சொல்கிறார். இது சிவனுடைய வாசஸ்தலம் கிடையாது, இது சிவனே அப்படி சொல்கிறார். ஸோ இந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் வியந்து போட்டுருந்தாங்களாம், அப்பா நீ சௌமிய மூர்த்தியும் ஆக மாட்டியா? இப்போ உன் பக்கத்துலேயே வர முடியலையே, அவ்வளோ நெருப்பாக நீ தகிக்கிறியே, நீ சௌமிய மூர்த்தியாக வந்தால் தானே ஒன்று நாங்கள் வணங்க முடியும் சொல்லும்போது கருணையினால் இறங்கி அந்த ஆதி அந்தமில்லாத சோதி தான் அண்ணாமலையாக இங்கே சமைஞ்சிருக்கு. ஸோ நமக்காக அண்ணாமலையாக சமைஞ்சிருக்கு. ஸோ அதை நினைக்க முக்தி, நினைச்சாலே முக்தி, அப்படிப்பட்டது இது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே வர முடியாட்டியும் பரவாயில்ல, நினைத்தாலே முக்தி. அப்படி ஒரு ஸ்தலம் இது, முக்தி ஸ்தலம், மருமத்தலம். பகவான் சொல்கிறார் மருமத்தலம்னு சொல்கிறார். ஏன்னா இங்கே நிறைய யோகியர் ஞானி இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. மருமத்தலம். கொலாமலே கொல்லும் அருமருந்தொன்று உண்டு. கொலாமலே கொல்லும் அருமருந்துன்னு சொல்கிறார். இது கருத்தினுள் ஒரு கால் கருதிட கொலாமலே கொல்லும் அருமருந்து. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான், அந்த இது மலரோனும் சரி நெடுமாலும் சரி, இரண்டு பேருமே அறிய முடியாமல் திகைத்த அந்த பெரும் பெருமான், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, உடையாய் உன் அடைக்கலமே, உன்னையே அடைக்கலம் புகுகிறேன். ஸோ இங்கே என்ன தாத்பரியம் சொல்லப்பட்டிருன்னு கேட்டால், அவரால் செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது, சதுரப்பெருமான். அதனால் நம்முடைய வினைகளை எல்லாம் அவர் அறுத்துடுவார். அதனால் பிறவி தலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து விடுவார். அவர் ஆக்சுவலாக நம்முடைய இதயத்திலேயே அவர் ஒளி வீசி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் அடைக்கலம் போகணும், இப்படி தான் அடைக்கலம் போகணும் இல்லையா? இந்த அகங்காரமானது தலை கவிழ்ந்து அவன்கிட்ட ஒன்றும் பொழுது அது அவர் ஆவிர்வாகமாகிறார். அதுதான் பகவானுடைய ஆத்ம விசாரமே, அதுதான் இல்லையா? நான் என்று எழுமிட ஏதென நாட நான் தலை சாய்ந்திடும் முந்தி வர. அந்த நான் தலை சாய்ந்த அகங்காரம் அழிவதை நான் தலை சாய்றதுங்கிறார். இந்த அகங்காரம் தான் நமக்கும் ஆண்டவனுக்கும் இடையே பெரிய தடையாக இருக்குது. ஸோ இந்த நான் தலை சாய்ஞ்சிச்சுன்னா, அகங்காரம் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், அப்புறம் ஆண்டவன் மாத்திரம்தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவனோட ஒன்றரை கலந்ததா அர்த்தம் அதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மோக்ஷம் வீடு பேரை தரவல்லவர் அந்த பெருமான், அவரே அடைக்கலம். ஸோ எப்படி சொல்லியிருக்கார்? பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான். பிச்சுன்னா பித்து, அச்சு பிச்சு இல்லை, அது பித்து. நமக்கு தெரியாது பிச்சுன்னா என்ன. பிச்சு தரும் பெருமான், சதுரப் பெருமான், என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான், மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நம்ம தமிழ் எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். சரி, ரொம்ப சேட் என்னன்னு கேட்டால், இப்போ உள்ள மாடர்ன் எஜுகேட் பசங்களுக்கு தமிழும் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை, பெருசாக எதுவுமே பெருசாக தெரியல, எல்லாம் அரகுறை. ஸோ எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறது. கொஞ்சம் தமிழில் பேசுகிறது, அப்புறம் தமிழ் சொற்கள் தெரியாது சரியா, அப்புறம் ஆங்கிலத்தில் அதை சேர்த்து அடிக்கிறது. ஆங்கிலம் ஃபுல்லாக பேசுகிறோம், அதுவும் தெரியாது, அதுவும் அரகுறை. இப்போ என்ன தான் செய்கிறது இப்போ? ஆனால் பாருங்கள் என்ன அழகான தமிழ் எழுதியிருக்காங்க. நம்ம அவ்வளோ தாழ்ந்து போயிட்டோம். ஆக்சுவலாக எழுத்துக்கூட்டியே படிக்க தெரியாமல் உட்காந்துருக்கோம். இன்னும்
நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த நம்ம அரசாங்க பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கூட எழுத்து கூட்டி படிக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக. நம்ம தமிழை வளர்க்குறவங்க என்ன வளர்க்கணும்னு தெரியல. இதெல்லாம் படிக்க தெரிஞ்சால் தமிழை வளர்த்ததுக்கு ஒரு அடையாளம். என்ன அழகாக, என்ன இனிமையாக இருக்குது பாருங்கள். இது அதுதான் திருவாசகம். ரொம்ப இனிமையான ஒரு கவிதை, ஒரு பாடல். அடுத்தது, பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் கழல் புனை கொண்டு நின் கழல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் இழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல்வாய் சுழி சென்று யான் இடர்கடல்வாய் சுழி சென்று மாதர் திரைபொற காமச்சுரவு எரிய அழுகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கழல் புனை கொண்டு இழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல்வாய் சுழி சென்று மாதர் திரைபொற காமச்சுரவெறிய அழுகின்றனன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில், இங்கே உரையாசிரியர் என்ன சொல்கிறேன்னா, பொழிகின்றன என்னன்னு கேட்டால், அதாவது மேகம் பொழிஞ்சாதான் மழை பெய்யும் இல்லையா, அதே மழை ரொம்ப பெருக்கெடுத்து ரொம்ப கொட்டி தீர்த்துடுச்சுன்னா வெள்ளம் ஆகிடும். புயல் வெள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி மேகமாக இங்கே நம்ம என்னதை கருதணும்னா வினையை தான் கருதணுங்கிறார். பொல்லா வினைகள், அந்த பொல்லா வினை என்கின்ற அந்த மேகமானது பொழிகின்றதுனால ஏற்படுறது தான் துன்பப் புயல் வெள்ளம். சரி, நம்ம நிறைய பாவம் செஞ்சுருந்தோம்னா பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்கிறார். அப்படின்னா துன்பம் தான். நிறைய புண்ணியம் அணிந்தோன்னா ஓரளவிற்கு இன்பம் அனுபவிக்கிறோம் அந்த உலகத்தில். ஸோ நம்ம செய்த வினைகள் தான் நம்மளோட இன்ப துன்பத்துக்கு காரணங்கிறாங்க. ஸோ பொல்லா வினை நம்ம செஞ்சுருக்கிறதுனால தான் அது பொழிகின்ற அந்த வினைகள், பொல்லா வினைகள் பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் இழுகின்ற அன்பர்கள். உணர்த்தோம், அந்த வெள்ளத்தில் நினைத்தோம் வெள்ளை கரைபுரண்டு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது, அதில் இழுகின்றன இழுத்து செல்லப்படுகின்ற அன்பர்கள் சிலர் மிகவும் புத்திசாலிகள். என்ன செய்கிறாங்க, நின் கழல் புனை கொண்டு ஏறினர் வான், ஏறினர் வான்னு சேர்த்து படிக்கணும். ஏறினர் வான் நின் கழல் புனை கொண்டு, கழல்னா திருவடிகள், புனைனா என்ன அர்த்தம், ஓடம் இல்லை, புனைன்னு சொன்னால் அது ஓடம்னு சொல்கிறாங்க இல்லையா. த போட் பற்றுப்பொருள், அதை பற்றி கொண்டு அதோட துணை கொண்டு ஏறினர் வான், அப்படிதான் அந்த மேலான நிலையை அடைந்தனர். ஸோ எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதோ வினை, பொல்லாத வினை செஞ்சாலும் இங்கே வந்திருக்கணும். அப்போ இது துன்பம் தான் இங்கே. ஸோ துன்பக் கடலில் தான் எல்லோரும் தத்தளிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் சிலர் புத்திசாலித்தனமாக என்ன செய்கிறாங்க, பகவானோட திருவடிகளை பற்றி கொண்டு அதுவே துணையாக அதை பற்றி கொண்டு மேலாம் நிலையினை அடைகின்றனர். வான்னா மேலாம் நிலையை அடைகின்றனர். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் திருவள்ளுவர், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ இந்த மனக்கவலையை மாற்றணும்னா வேறு வழியே கிடையாது உலகத்தில். தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தாதான் முடியும். அப்போ தாழ் சேர்தான் என்ன அர்த்தம், அடைக்கலம்னு, அதான் அடைக்கலம். தாழ் சேர்தான் என்ன அர்த்தம்னு கேட்டால், என்னேன் இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். இதை மற்ற நம்ம ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம் தெரியல. எண்ணம் எதுவோ அது செய்வாய், உன்னிஷ்டம் என்னிஷ்டம், கண்ணே உன் கழநீர் காதற் பெருக்கேது. இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபிஸ், வெஸ்டர்ன் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃபேட்டலிசம், அதுவாக்கும் இதுவாக்கும், தலைவின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பேடித்தனம், அதெல்லாம் சரி கிடையாது. யூ கேன் டூ எவ்ரி திங், யூ கேன் அச்சீவ், கமான், இதுதான் அவங்களோட இது. ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஓகே, இளைஞர்களுக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி ஏற்கனவே சோம்பிகளாக இருக்கிறவங்க இன்னும் அப்படியே உட்காந்துருவாங்க. ஆனால் ஆழ்ந்து பார்த்தோன்னு சொன்னால் இதுதான் சரியான விஷயம்.
என்னது? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அவனே உன்னிஷ்டம் என்னிஷ்டம் இன்பது என்னுயிர் இறையே அப்படின்னு வாழ்வது. அப்படி இறைவனுடைய தாளை பற்றி கொண்டவள் மனக்கவலை கிடையாது. ஏன்? அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஒரு குழந்தை அப்படி தான் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர காற்றுனால கப்பல் ஆடுதான், எல்லோரும் அங்கே இங்கே ஓடுறாங்க அலை கழிஞ்சு. இந்த குழந்தை ரொம்ப ஹாயாக உல்லாசமாக இருக்கான். அது என்னன்னு கேட்கும்போது என் அம்மா இருக்கா, என் அம்மா இருக்கா என்னோட, அவள் பார்த்துப்பா. எவ்வளோ இது பாருங்கள் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை. என்னோடய தாய் இருக்கா, என் அம்மா இருக்கா தானே, அவள் பார்த்துப்பா தானே, நான் ஏன் கவலைப்படணும்? அது மாதிரி பகவான் இருக்கார், பார்த்துப்பா நல்லது கெட்டது எல்லாத்தையும். சரி, நமக்கு என்ன பிரச்சனை கேட்டால் இதெல்லாம் நமக்கு புரியும். ஆனால் உலகத்தார் என்ன பேசுவாங்க, ஐயோ அவங்க அப்படி சொல்லிடுவாங்களே இப்படி சொல்லிடுவாங்களே, நம்ம உலகத்தாரை பற்றி கவலையே படக்கூடாது. ரொம்ப we have to be very clear about ourselves. we have to hold on to the feet of the Lord. ஸோ அப்படி பகவானுடைய அந்த கடலிலை வந்து புனை கொண்டுன்னு அர்த்தம். அதையே கப்பலாக அல்லது அந்த ஓடமாக, போட்னு சொல்லுவாங்க, அதான் அந்த புனைங்கிறது. அதை பற்றி கொண்டவர்கள் எய்தினர்வான் யான். ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? இடர் கடல் வாய் சுழி சென்று. துன்பக்கடல், இடர்னா துன்பம்னு அர்த்தம். இடர் கடல் வாய்ப்பட்டு துன்பக் கடலிலே வீழ்ந்து சுழி சென்று, சுழியத்தம் திரும்பி சுற்றிட்டே இருக்கும். அதுலேயே சுழி, வேர்ல் பூல்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அதை தப்பிக்க முடியாது. சுழல், விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அப்படியே சுழிட்டுட்டே இருக்க வேண்டியதாங்க. எப்படி மீள்றதுனே தெரியாது, அதுதான் சுழல்னு சொல்கிறது. அதுதான் நிறைய பேர் உள்ளே போயிடுவாங்க அப்படியே. சுழல், கடல் கூட அவ்வளோ மோசம் கிடையாது, சுழல்ங்கிறது தான். அதில் மாட்டிக்கொண்டா அவ்வளோதான். ஏன்னா தப்பிக்க வழி கிடையாது, அப்படியே சுற்றி 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 உள்ளே இழுத்துடும். ஸோ அப்படி இடர்கடல் வாய் அப்படின்னு துன்பம் என்கின்ற அந்த கடலிலே விழுந்து சுழி சென்று, அந்த சம்சார சுழி அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரே மாதிரி அதிலே உழன்று. இங்கே சம்சாரம் சொன்னதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறார் பாருங்க, மாதர் திரை பொற. மாதர்னா பெண்கள், அதாவது நான் பெண்கள்னு சொன்னால் என்னத்தோம், அந்த பெண் பித்து பிடிச்சு. திரை பொறனா அலை, திரைனா அலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதருடைய அந்த மயக்கம் இருக்கே, அது அலை அலையாக என்னை வந்து தாக்குகிறது இல்லையா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மனம் அலைபாய்ஞ்சுட்டே இருக்கு, அதுதான் அலைன்னு சொல்கிறார். அலைபாய்ஞ்சுட்டே இருக்கிறதுனால அது அலைன்னு சொல்கிறார். மாதர் திரை பொற, அந்த மாதர்களுடைய சேர்க்கை அல்லது அவங்க மேலே உள்ள என்ன பிரியம், ஒரு பாசம், ஈடுபாடு, அது வந்து அலை அலையாக என் மனதை அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது. திரைப்புற காமம் சுரவு எரிய. சுரவுனா சுறாமீன், கடலை சொன்னதுனால சுறாமீனை பற்றி சொல்கிறார். காமம் சுரவு எரியனா காமமாகிய சுறாமீன் தாக்க. காமம்னா ஆசைகளுக்கு பேர் தான் காமம். ஸோ ஆசைகள் நிறைய இருக்குது, எண்ணற்றவையாக இருக்குது இல்லையா. அப்படிப்பட்ட சுறாமீன் அது வந்து என்னை தாக்க, இப்படி நான் அழுகின்றனன், இப்படி அழிஞ்சு போகிறேனே. உண்மையான பக்தர்கள் இறைவனுடைய அந்த திருவடிகளையே பற்றி கொண்டு, அதையே ஓடமாக பற்றி கொண்டு கரை சேர்ந்து விடுகின்றார்கள். வான் மேலான கதியை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் யானோ நான் எப்படி இருக்கேன், அழுகின்றேன். எப்படி அழுகின்றேன்? இந்த துன்பக் கடலிலே சிக்கி அந்த சுழலிலே மாட்டிக்கொண்டு அலைக்கழிந்து அதில் மாதர் என்கின்ற அந்த அலை அலையாக வந்து என்னை தாக்க, அந்த மாதர் இன்பம் அதுதான் இங்கே சொல்கிறார். காமம்னா இன்னும் அது பல வகையான ஆசைகள் சுறாமின் போன்று என்னை விழுங்க நான் இங்கே அழுகின்றேனே. உடையாய் என்னை ஆட்கொண்டவனே, உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, நான் உன்னையே சரண் புகுகிறேன். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இக துஸ்தாரே என இக சம்சாரே பகுதுஸ்தாரே. இக சம்சாரே பகுதுஸ்தார். இந்த சம்சாரம் கடப்பதற்கு ரொம்ப அரிதான். பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. உன்னுடைய அபாரமான கருணையினால் என்னை நீதான் ஆட்கொள்ள வேண்டும். பாகி முராரே ஆட்கொள்ள வேண்டும், காப்பாற்ற வேண்டும் சொல்கிறாருங்க பஜகோவிந்தத்தில். அதே கருத்து தான். கிருபையா அபாரே எல்லையில்லாத கருணையினால் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். நான் இப்படி அழுகின்றேனே, இந்த சம்சாரத்திலேயே சிக்கி சின்னா பின்னப்பட்டு உழன்று இங்கேயே அழுகின்றேனே. இன்னும் அந்த வாசனைகளாக நீங்குவதாக இல்லையே. போக இச்சையெல்லாம் இன்னும் ஒடுங்குவதாக இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீதான் எனக்கு அடைக்கலம் பகவானே.
உடையாய் உன் அடைக்கலம், அடியேன் உன் அடைக்கலமே, நான் உன்னையே சரண் புகுகிறேன், என்னை காப்பாற்றி கரை சேர்ப்பாயாக. ஸோ இதை இப்படி ஒரு பொருள் புரிந்து உணர்ச்சியோடு படித்தோன்னாலே பகவான் நம்முடைய பிரார்த்தனையை செவிசாய்ச்சிருவார். இப்போ இது இந்த அம்மா சொன்னாங்க, எங்கேயோ மானசரோவரில் போய் இந்த திருவாசகத்தை ஓதும்போது ஒரு பார்சி லேடி அவள் வந்து மனமுருகி வந்து கட்டி பிடிச்சினாங்க. அம்மா என்ன அற்புதமாக இருந்துச்சு, என்னன்னே எனக்கு தெரியாது, உங்கள் லாங்குவேஜ் தமிழ் என்னன்னு தெரியாது, ஆனால் ஏதோ என் உள்ளத்தில் ஒரு உணர்வை உண்டாக்கியிருக்கு, மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த வரிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது. ஏன்னா இது சுத்தமான இதயத்திலேருந்து வந்த பாடல்கள். மாணிக்கவாசகர் போன்ற அடியார்கள், பக்தர்கள் தூய்மையான சத்தியத்திலே பொருந்திருக்கிற தூய்மையான இதயத்தில் வந்த பாடல்கள் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், சித்த லட்சணம் பொருந்தியதுமாங்க. நினைத்ததை நடத்தி காட்டக்கூடியது, மனதை உருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி இது அவளுக்கு பொருள் தெரியாமே அவள் உருக்கமாக இருக்குது அவளுக்கு, அந்த லேடிக்கு. இப்போ நல்ல பொருள் தெரிஞ்சு இதை நம்ம சொல்லும்போது எவ்வளோ உருக்கமாக இருக்கும். நமக்கு எதுக்குமே டைம் இல்லை, ஆனால் இதெல்லாம் உருங்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைங்கிறோம். என்ன அர்த்தம், ரொம்ப பிஸி. அப்படி படித்தாலுமே கடன்னு நிறைய இதுதான் ப்ராப்ளம். நம்மகிட்ட என்ன ப்ராப்ளம் கேட்டால், நிறைய எடுத்துக்கிறோம். 2-3 மணி நேரத்தில் முற்றோதல் 51 திருப்பதியும் படிச்சுக்கணும் எடுத்துதான் என்ன செய்கிறோம், எப்படா முடிக்க போகிறோம், அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணணுமே, அது ரெடி பண்ணணுமே, இது ரெடி பண்ணணுமே, அப்படியே கடை அடித்து விட்டு தள்ளிட்டு போயிடும். அது ஏன் அப்படி செய்யணும்? இன்றைக்கி ஒரு பதிகம் படிக்க போகிறேன், காலையில் படித்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் அம்மா செய்கிறாங்க, ஐயாவும் செய்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், வீட்டில் 2 பேரும் அதுதான் செய்வாங்க. 1-2 எடுத்து அழகாக படிப்பாங்க. அப்படியே உருகி படிக்க நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கூடாது. we cannot take more than what we can chewன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய எடுத்துன்னு அவதிப்படக்கூடாது. நான் பகவத்கீதை பூரா படிச்சிட போகிறேன் இன்றைக்கி, 700 செய்யுள் உட்காந்து படிக்கணும், எவ்வளோ நேரம் ஆகும்? அது என்ன ஆகிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போ தான் முடிக்க போகிறோம். ஹனுமான் சாலிசா ஒரு வாட்டி சொன்னால் நல்லாயிருக்கும், நான் 108 தடவை சொல்ல போகிறேன். எல்லாம் இப்படி தான் செய்வேன். நான் எல்லாம் சங்கர் மாதிரி பெரிய படமாக எடுப்பேன், சின்ன பட்ஜெட் படம் எடுக்க மாட்டேன். எல்லாம் பெரிய பட்ஜெட், பிரம்மாண்டம். ஸோ 108 ஹனுமான் சாலிசா 108 நாளைக்கு போச்சுடா. அப்படி செய்யக்கூடாது. 51 திருப்பதிகள் இருக்குது, 51 நாளைக்கு முற்றோதல்னால் என்ன ஆகிடும்? நல்லது. நான் முற்றோதல் கேலி பண்ணி வச்சுக்காதீங்க, ரொம்ப நல்லது முற்றோதல். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நம்ம இதை ரசித்து சுவைச்சு படிக்க முடியாமல் அவசரப்பட்டு முடிக்கணுமேனு முடிக்கிறோம். எந்த சாதனையாக இருந்தாலும் முடிக்கணுமே அவசரப்பட்டோன்னா அது சாதனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேரத்தை வீண் பண்ணுறோன்னு அர்த்தம், நேரத்தை வீணடிக்கிறோன்னு அர்த்தம். பொருள் சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. அது பொருள் மாத்திரம் இல்லை, அந்த உணர்வு பூர்வமாக அது உருகி உள்ளம் அப்படியே உருகி சொல்கிறது. ஸோ இது நமக்கு நல்ல தமிழில் அமைஞ்சிருக்கு. சமஸ்கிருதம் தான் நமக்கு விளங்காது, நல்ல தமிழில் அமைஞ்சிருக்கு, தூய்மையான அழகான தமிழ் அமைஞ்சிருக்கு, இனிமையாக இருக்குது. அப்படி நம்ம படிக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இன்னும் ஒன்று படிச்சிருவோமா? சுருள்புரி கூழையர் குழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடன்கண் வெருள் புரிமான் அன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே கூழைய குழலில் பட்டு திறமறந்து இங்கு இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடங்கண் வெருள் புரிமான் அன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுருள்புரி கூழையர்
அவன் என்ன பொருள் கேட்டால் சுருண்ட கூந்தலையுடைய மாதர். சரி, நீங்கள் ஸ்ரீலங்காலாம் போனால் சரி, கேரளாலாம் போனால் சரி, அங்கே என்னமோ தெரியல, அவங்களுக்கு அப்படி தான் சுருளாக தான் கூந்தல் முடி. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் அது பிடிக்காது, அது ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். ஆனால் நல்ல நீளமாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அவங்களுக்கு அது பிடிக்காது, அது க்ராப் வெட்டிக்கணும். இதுதான் நம்மளுடைய மனம். பாருங்களேன், எதுவுமே நம்ம இருக்கிற மாதிரி இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அது என்ன சொல்கிறார் பாருங்கள், ஸ்பெஷலாக சொல்கிறார், சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு. அப்படி சுருளான கூந்தலுடைய அந்த மாதர்களின் சூழலின்னு என்ன அர்த்தம்னா சூழ்ச்சின்னு அர்த்தம். சி, ஆக்சுவலாக மாதரோட சூழ்ச்சி இல்லை, அது நம்முடைய மனதோட சூழ்ச்சி தான். அது வினைப்பயன்னு சொல்கிறோம். அந்த வினைப்பயன் தான் வாசனாதிகள்னு நம்ம சொல்கிறாங்க வேதாந்தத்தில். அந்த வினை தான் அதோடைய ஒரு சூட்சமான வித்து தான் வாசனாதிகள்ங்கிறாங்க. அது நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் சூழ்ச்சி செய்யுது, அதுதான் நம்ம மோகவயப்படுறோம். பாவம் மாதர்களை சொல்லி குற்றம் இல்லை. சில மாதர்கள் இருக்காங்க, அவங்க சூழ்ச்சி செய்யலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ரொம்ப இழிகுலத்தில் பிறந்து ரொம்ப ஒழுக்கம் இல்லாத மாதர்கள்லாம் இருக்காங்க உலகத்தில், அவங்க சூழ்ச்சி செய்யலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உண்மையான சூழ்ச்சி நம்ம மனம் செய்கிற சூழ்ச்சி தான். அப்படிப்பட்ட சூழலில் பட்டுனா சூழ்ச்சியில் பட்டு உன் திறம் மறந்து என்ன ஆயிடுது, அந்த மாதிரி ஒரு மோகவயப்பட்டோனாலே அந்த உயர்ந்த விஷயங்கள் எதையுமே நம்ம சிந்திக்க முடியாது. உன் திறன் மறந்து, உன்னுடைய கருணை திறன் மறந்து. இங்கே திறன்கிறது கருணை திறன் சேர்த்து சொல்கிறார். நீ எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்க, நீ அந்த கருணையை நான் நினைந்து உருக வேண்டாமா, அதை மறந்து நின் திறம் மறந்து இங்கு இருள் புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன். பாருங்க, இருள் புரி யாக்கைன்னு சொல்கிறார். ஏன் இருள் புரி யாக்கை? துன்பத்தையே கொண்டு வந்து சேர்க்கறதுனால இதை இருள் புரி யாக்கைன்னு சொல். யாக்கைனா உடம்புன்னு அர்த்தம். இருள் புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் தளர்ந்தேன், தளர்ச்சி அடைந்தேன். என்ன அர்த்தம்? திரும்ப இந்த உடல் தான் உண்மை நினைச்சுண்டு இந்த உடலுக்காகவே, இந்த உடலுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காகவே வாழ்ந்து கொண்டே வரும் பொழுது நமக்கு வேறு எதுக்கும் நேரம் இல்லாமல் போயிடுது, உயர்ந்த பொருளை பற்றி சிந்திக்க முடியாமல் போயிடுது. அதான் இருள் புரியினா துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த யாக்கையிலேயே கிடந்து எய்த்தனன். எய்த்தனன் என்ன பொருள்? தளர்ந்தேன். எய்த்தனன் இழைத்தேன், பிறந்து இழைத்தேன்னு சொல்கிறார் இல்லையா? எய்த்தனன் மை தடம் கண் வெருள் புரி மானன்ன நோக்கி. இது யாருக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அம்பாளுக்கு. அம்பாள் என்ன சொல்கிறாங்க? மைனாதான் அந்த அஞ்சனம் தீட்டிய, அதான் அஞ்சனம். தடம்னு சொன்னால் அகன்றன்னு அர்த்தமா. அகன்ற விசாலமான, விசாலாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா காட்சியில். விசாலாட்சினா அகன்ற கண்களை உடையவள், அது ரொம்ப அழகாக இருக்கும். மீனாட்சினா மீனன்ன கண்களை உடையவள், மீன் போல கண்கள் இருக்குமா, எப்படி சொல்லி வச்சுருக்காங்க. காமாட்சினா எல்லா காமனாக்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய கண்களை உண்டவள். நம்ம தெய்வத்துக்கு எப்படிலாம் பேர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ மை தடம் கண்ணு அகன்ற கண்களையுடைய, நேற்று நான் சொன்னேனே அது போல வெருள் புரி மானன்ன நோக்கி. வெருள்னா அந்த பயம், வெருள் புரி மான் அன்ன. அந்த மான் எப்பயும் வந்து ஒரு மருட்சியோடு இப்படி அக்கம் பக்கம் பார்க்குமா. அதை மாதிரி அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இயல்புடைய பெண்கள் ரவுடி மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ரெடின்னு. அவங்க கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. அது பயந்து இருக்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது, அது வந்து ஒரு லட்சணம். அது அதே மாதிரி இந்த நாணம் சொல்கிறது, வெட்கம் சொல்கிறது ஒரு லட்சணம். எனக்கு வெட்கமே கிடையாது, அது ரொம்ப பெருமை. எனக்கு வெட்கமே கிடையாது, ஆனால் பெருமை அது. ஸோ இதெல்லாம் சிறுமையோ அதை பெருமையை நினச்சிக்கிறது நம்ம. இந்த பயம் அச்சம்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது. சில விஷயத்தை பயப்பட தான் வேணும். நான் என்ன சொல்கிறேன்னா, மலையோடு போய் மோத முடியாது தானே, பயப்பட தான் வேணும். எனக்கு ஒரு பயம் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு நான் எங்கேயும் நடப்பேன். பப்பில் போய் நான் என்னோடய பெஸ்டியோட உட்காந்து நான் சாராயம் அடிப்பேன். சாராயணத்தும் ஐ ட்ரிங்க். இது அப்படி தான் என்ன வேணால் நடக்கும். எனக்கு குடித்தப்போ என்ன வேணால் நடக்கும் தானே. அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். ஆனால் இவங்க என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்களேன், வெருள் புரி மான் அன்ன நோக்கி. அப்படிப்பட்ட நோக்கம்னா அப்படிப்பட்ட கண்களை உடையவள், நோக்கத்தை உடையவள், அப்படிப்பட்ட அழகான கண்களை உடையவள். அந்த மானோட அந்த மருட்சியோட அழகு இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வெருள்புரி மானன்ன நோக்கி தன் பங்க, அவளை இடர்பாகமாக கொண்டவன். ஒரு பாகத்தையே கொடுத்துட்டார்.
பகவான் எவ்வளோ பெரிய லிபரல் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, சமத்துவம்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் 2 பேரும் சமம், அப்படி தான் சமமாக நடத்தணும். அது நல்லது தான், சமமாக நடத்தணும். ஸோ கேட்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் என்ன இது மதுரையா இல்லை சிதம்பரமானு கேட்பாங்க. மீனாட்சி ஆட்சியா இல்லை சிதம்பரமா நடராஜர் ஆட்சியான்னு. அப்படின்னா மதுரையில் மீனாட்சி தான் எல்லாம். அங்கே சொக்கநாதர் பாவம் ஒரு ஒப்புக்கு சப்பானே உட்காந்துருப்பார். நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட கூட்டம் எங்கே இருக்குன்னா மதுரை மீனாட்சியோட சன்னிதான் கூட்டம் இருக்கும். அங்கே நீங்கள் டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம், ஃப்ரீயாக இருப்பார் அவர், எப்போ வேணால் அருள் பாலிக்கிறதுக்கு. அது இன்னொரு சூட்சம் என்னென்னா, அந்த ஐயங்கார் மீனாட்சி தான் பார்ப்பாங்க, சிவனுக்கு பார்த்துட மாட்டாங்க. ஏன்னா மீனாட்சி, அதாவது அம்பிகை திருமாலுடைய சகோதரி, அந்த இதில் பார்க்கலாம். அவளை சிவன் பக்கம் போக மாட்டேன், அப்படிலாம் இருக்காங்க. அங்கே மீனாட்சி தான் எல்லாம், அவளோட ராஜ்யம்தான் அங்கே. அதான் எங்கள் சுவாமி சொல்லுவார், அங்கே உள்ள பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஆக்சுவலி எங்கள் சுவாமி கர்நாடகாரர், அவர் மதுரையிலே இருந்துட்டார். அவர் சொல்லுவார்னா அது சரியாக தானே இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல். சிதம்பரம்னு சொன்னாங்க, நடராஜர் தான் எல்லாம். பாவம் சிவகாமி அம்மா தானே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அங்கே போய் ஓடி சுற்றி நீ நடராஜ பெருமானை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அவங்க இன்னும் தான் பெரிய சந்நிதி, அம்மா அவ்வளோ பெரிய, அப்பா எல்லாம் பெருசாக கட்டி போட்டான் இல்லையா. அங்கே நடராஜர் தான், அவருக்கு தான் எல்லா பெருமையும். ஆனால் திருவண்ணாமலை தான் உண்மையிலேயே இந்த காலத்துக்கு பொருந்திய ஒரு தலம். இங்கே தான் இடர்பாகத்தை கொடுத்தார். அவர் சமத்துவம் மாத்திரம் இல்லை, தன்னுடைய பாகத்தையே கொடுத்துட்டு பரிதாபமாக நிற்கிறாருங்க. இடர்பாகத்தை கொடுத்துட்டார். ஸோ அம்பாள் இங்கே தவம் பண்ண வந்தாத கதை இருக்குது. அவள் திருவண்ணாமலை அந்த அண்ணாமலையாரை சுற்றி வந்த பிறகு பகவான் அகமகிழ்ந்து இடர்பாகம் கொடுத்து இங்கே தான் நடந்ததுங்கிறாங்க. அதான் அந்த இது ஏற்றும்போது, ஜோதி மகாதீபம் ஏற்றும்போது அந்த அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கொடுத்தப்போ தான் ஏற்றுவாங்க. ஸோ அர்த்தநாரீஸ்வரர் தோணு திருவண்ணாமலை. ஸோ இங்கே அதான் சொல்கிறார், நோக்கிதன் பங்க, அப்படிப்பட்ட நோக்கமுடைய அந்த அம்பிகைக்கு தன் பங்க, தன் உடலையே ஒரு பங்கினையே கொடுத்த விண்ணோர் பெருமான், விண்ணோர்கள் ஏத்தும் பெருமான். அப்படிப்பட்ட விண்ணோர்களை அர்த்த தேவாதி தேவர்கள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் ஏத்தும்னு அர்த்தம், போற்றி துதிக்கும் பெருமான் அருள் புரியாய், எனக்கு அருள் செய்வாயாக. உடையா, எல்லா இடத்துலையும் உடையாய் போட்டிருக்கார் பாருங்க. உடையாய் அடியேன் உன் அடைக்கலம், அடைக்கலமே நான் உன்னையே சரண் புகுகிறேன். அடைக்கலம் எல்லாவற்றையும் உன்னிடமே ஒப்புவித்து உன்னையே சரண் புகுகிறேன், நீயே அனைத்தையும் எடுத்து நடத்திக்கொள் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொரு 5 இருக்குது, அதை நம்ம சாயங்காலம் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அம்மா ஐயாவும் இருக்க மாட்டாங்க. இப்படி யார் படிப்பா இப்போ நைட்டு சும்மா கொடுக்கணும்னு அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன்னு இருந்து நாளைக்கு போனால் என்ன? ஆனால் உங்களுக்கு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், நாளைக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகும். சரி, நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கிறோம் இன்றைக்கி சாயங்காலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.